நிச்சயமாக சொல்கிறேன், இது இந்த வீடியோவில் வந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து யாரையும் குறிப்பிடும் கருத்துக்கள் தான், புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்ட கருத்துக்கள் தான். திமிர் பூச்சவன், தலக்கண்ணம் பூச்சவன், இப்ப கூட பாரு அப்படி பேசுறான் பாரு மயிராண்டின்னு தான் சொல்லுவான். ஆமாண்டா மயிராண்டி, நான் அப்படிதான்டா, என்னடா பண்ணுவேன். சீமான் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட நாங்களே கேஸ் தயாரிப்போம், நாங்க மாடு வளர்ப்போம், அதுல அந்த சாணில இருந்து கேஸ் தயாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பயோகேஸ் தயாரிச்சு கொடுப்போம், எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவோம், ஆனா இலவசமா கொடுக்க மாட்டோம் இல்ல இருக்காரு. இப்போ சீமான் அவர்களே வந்துட்டு இப்படி தளபதியை வந்துட்டு ஒரு இன்டைரக்டா கலாய்க்கிற மாதிரி இல்லையா இது? இலவசம் இலவசம் நீங்களே சொல்லாம அவர் எப்ப தரேன்னு சொன்னாருமா? அவர் ஆட்சிக்கு கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? சிரிக்காதான் சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ ஆட்சிக்கு வந்தான் இருக்கட்டும், முதல்ல ஒரு கவுன்சிலராக இல்லை எம்எல்ஏவாக 15 வருடம் உங்களை எங்கேயுமே வராம வச்சிருக்கும் பொழுது அப்போ நீ தைரியமா என்ன வேணாலும் சொல்லலாம். கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஏன்னா நீ வரப்போறதுலன்னு உனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும். கரெக்டுங்களா? இப்போ என்டர்டைன்மெண்ட் ஸ்டஃபா தான் அண்ணனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து தனியா தமிழ்நாட்டுக்காக தனியா ஒரு ராணுவம் உருவாக்குவேன், கச்சத்தீவை நான் நெய்தல் படை அமைச்சு கொண்டு போய் மேற்பேன், நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்றாருல. முதல்ல மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க. No words. Crying is only coming. செஞ்சு முதல்ல யாரை எதிர்க்கணும்ன்ற ஒரு கொள்கையோட எதிர்ங்க. இது சுருக்கமா சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. நீங்க வந்து சீமானே சொல்றாரு நான் பிச்சை எடுத்து தான் வாழ்க்கை வாழ்றேன்னு அவரே பல இடத்துல சொல்றாரு. நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி நானே ஒரு பிச்சைக்கார பையன், என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. இப்ப நீ திருநெல்வேலி கேட்கும் போது அதே தான் சொன்னாரு. திருச்சியில மாநாடு போட்டதும் அதே தான் சொல்றாரு. நானே பிச்சை எடுத்து அந்த காசு வாங்கி நான் இது பண்ணிக்கிறேன்ட்டு. பிச்சை எடுத்து மாசம் 3 லட்ச ரூபா ஒரு ஆளு வீட்டு வாடகை கொடுக்க முடியுதுனாக்கா சாம்பார் ஆப்பு எனக்கு. நீ மக்கள் பணத்தை திருடுறியா இல்லையான ஒரு கேள்வி வருதுல்ல. நீ மக்கள் உனக்கு கொடுக்குற பணத்தை உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீ யூஸ் பண்ணிக்கிற, கரெக்டா? இல்லாட்டி உனக்கு எங்க இருந்து வந்துச்சு காசு சொல்லு. என்ன ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. என்ன வேலை செய்யறப்ப படம் டைரக்ட் பண்ணியா? என்ன பண்ண சமயமா ஒரு 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏடா திருட்டு பசங்களாடா நீங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஸோ நீங்கள் மக்களை வந்து அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு இது பண்ணுவான், நீ ஒரே வீடியோ போட்டு நீ உட்காந்துல ஓட்ஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வந்து சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிற பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? தலை குனிஞ்சு வச்சு